ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நல்லா செடி பூக்கவும் காய்க்கவும் சரியான டிப்ஸு சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. உரம் எப்படி எப்படி கொடுக்கணுன்றதையும் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. மொத்தம் 4 பொருள்: காம்ப்ளெக்ஸு, அடுப்பு சாம்பல், வேப்பம் புண்ணாக்கு, மண். இது 4 பொருளையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது அந்த செடி இருக்குது இல்லைங்களா, இதில் இருக்கிற மண்ணெல்லாம் கொஞ்சம் வெளியே எடுத்து போட்டுருங்க. இப்போ இதில் ஒரு பங்கு அதே மாதிரியே எல்லாத்தையும் சமமாக போட்டுக்கோங்க. இதில் ஒரு 2 மண்ணுக்கு ஏற்ற அளவுக்கு நீங்களே கலந்துக்கோங்க, தேவைக்கு ஏற்ற அளவுக்கு. இதில் 3த்தையும் போட்டு கலந்துட்டேன் பாருங்கள். காம்ப்ளெக்ஸு, வேப்பம் புண்ணாக்கு, சாம்பல் 3த்தையும் போட்டு கலந்துட்டேன். இதுக்கடுத்து மண் கொஞ்சம் போட்டு கலந்துக்கணும். அது மாதிரி மண் அது போடுறேன் பாருங்கள். அது மாதிரி மண் போட்டு கலந்துக்கின்னு எல்லாத்துக்கும் ஃபுல்லாக ஒரு கைப்பிடி அளவுக்கு, பெரிய செடியாக இருந்துச்சுன்னா ஒரு கைப்பிடி அளவை விட கொஞ்சம் அதிகமாக 2 கைப்பிடி போட்டு, சின்ன செடியாக இருந்தால் 1 கைப்பிடி போட்டுக்கோங்க, பெரிய செடிக்கு 2 கைப்பிடி போட்டுக்குங்க. உரம் போட்டுட்டு அதுக்கடுத்து அந்த தேங்காய் நார் வெயில் தண்ணி உறிஞ்சி கொடுக்கும். மாடி மேலே வெயில் நிறைய படும், அதனால் அந்த தேங்காய் நாரை எடுத்து அதில் பரப்பிட்டு அதுக்கு மேலே மண் போட்டுட்டு, ஃபஸ்ட்டு அந்த உரம் போட்டுருங்க, அதுக்கு மேலே அந்த தேங்காய் நார் போட்டுருங்க, அதுக்கு மேலே மண் போட்டுடுங்க. அதுக்கு அடுத்து தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணி மட்டும் நல்லா அப்பப்போ ஊற்றி, காலையில் சாயந்தரம் 2 வேளையும் தண்ணி ஊற்றுங்க. எல்லா செடிக்கும் கொடுக்கலாம். காய் செடிக்கு, பூச்செடிக்கு எல்லாத்துக்கும் கொடுத்தா நல்லா காய் காக்கும், பூ பூக்கும். இந்த மாதிரி உரத்தை கரெக்டாக பண்ணுங்க, தண்ணி நல்லா போடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.